கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து கார்கள் மோதல் 9 பேர் பலி. எழுத்தூர் பகுதியில் ஏற்பட்ட கோர விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தின் டயர் வெடித்து எதிர் திசையில் வந்த 2 கார்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. மேலும் 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். கடலூர் மாவட்டத்தில் இந்த திட்டக்குடி பகுதியில் ராமநத்தம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல எழுத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு துயர சம்பவம், ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். எஸ்சிடிசி பஸ் திருச்சியிலேருந்து சென்னைக்கு செல்லும் போது 2 கார்ல ஆக்சிடென்ட் பொசிஷன்ல இப்போ 13 பீப்புள் இன்ஜூர் ஆனாங்க. அதில் 9 பீப்புள் டெத் ஆயிருக்காங்க. இன்னும் 4 பேருக்கு இப்போ அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அவங்க பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 9 பேருக்கும் முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்துக்கு 3 லட்சம் இப்போ நிவாரண தொகையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இப்போ இன்ஸ்பெக்ஷன் இப்போ நானும் இப்போ எஸ்பியும் பண்ணியிருக்கோம். இப்போ எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டிஓவையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம். என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரியல் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். டீடைல்ஸ் இப்போ அவங்க பெரம்பலூர் ஜிஹெச்க்கு தான் எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அமைச்சிருக்கோம். நியர்பை இருக்கிறதுனால இப்போ அங்கே இப்போ ட்ரீட்மெண்ட்டும் சில பேர் எடுத்துட்டு இருக்காங்க. 9 பீப்புள் டிக்ளேர் இப்போ டீடைல்ஸ் அங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கென்ன டீடைல்ஸ் நமக்கு தெரிய வரும். நம்ம என்கொயரியில் தாங்க தெரியும். இப்போ கொலிஷன் பஸ் 2 வெஹிக்கிள்ஸ் காரில் கொலைட் ஆகி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டிஓவையும் என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம். ரியல் காஸ் என்னன்ட்டு என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு காசு தெரியும் ஆக்சிடென்ட்.